வணக்கம் நண்பர்களே. கேரளானாலே நம்ம நினைவுக்கு வருவது அழகான இயற்கை, தேங்காய் மரங்கள், படகு போட்டி, பாரம்பரிய உணவுகள், அதோடு மறக்க முடியாத ஒரு திருவிழா, அதுதாங்க ஓணம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஓணம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு? ஓணம் ஒரு மதத்தினருக்கான விழாவா அல்லது எல்லாருமே சேர்ந்து கொண்டாடும் விழாவா? இதுக்கு பின்னாடி இருக்கும் சுவாரஸ்யமான கதையை இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் துபாயில் நடந்த பூக்கோள போட்டியும் ஓணம்னா துபாய் கடைகள் எப்படி இருக்குன்றதை பற்றியும் பார்க்கலாம். மகாபலி அப்படின்ற ஒரு அசூர மன்னருக்காக தான் இந்த ஓணம் விழா கேரளாவில் கொண்டாடப்படுகிறதுன்னு ஒரு புராண கதை உண்டு. மகாபலி அரசன் ஒரு அசூர மன்னராக இருந்தால் கூட மக்கள்கிட்ட கடுமையாக எப்போதுமே நடந்துக்கிட்டதில்லை. அவர் ரொம்ப நல்லவராம், தாராள மனமுடையவராம், எல்லா மக்களையும் சமமாக நடத்துபவராம். அவரோட ஆட்சியில் கேரள மக்கள் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்ததா பாரம்பரியம் சொல்கிறது. மகாபலியோட புகழ் அதிகமானதும் தேவர்கள் கவலைப்பட்டதா புராண கதை சொல்லுது. அப்போ விஷ்ணு பகவான் வாமனரா, அதாவது ஒரு சிறிய பிராமண சிறுவன் வடிவில் மகாபலியிடம் சென்றார். அவர் மகாபலியிடம் 3 அடி நிலம் மட்டும் கேட்டார். மகாபலி இவ்வளவுதானே, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சம்மதித்தார். ஆனால் அடுத்த நொடியில் வாமனர் மிக பெரிய உருவமாக வளர்ந்தார். 1 அடியில் பூமியையும் 2வது அடியில் வானத்தையும் அளந்தார். 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார் மகாபலியிடம். மகாபலிக்கு கொடுக்க வேறு இடமில்லை. அப்போது மகாபலி தன்னுடைய தலையையே 3வது அடிக்காக கொடுத்ததாக புராண கதை கூறுகிறது. மகாபலியின் தியாகத்தையும் பணிவையும் பார்த்த விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் கொடுத்ததாக நம்பப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை மகாபலி தன்னுடைய மக்களை வந்து பார்க்கலாம். அந்த மகாபலி மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க வரும் காலம்தான் ஓணம். அதனால தான் கேரள மக்கள் ஓணம் வந்ததும் வீடுகளை சுத்தம் செஞ்சு வாசலை அலங்கரித்து பூக்கோளம் போட்டு மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க. ஓணம் மகாபலி கதையோட மட்டும் தொடர்புடையது கிடையாது. இது கேரளாவோட முக்கியமான அறுவடை திருவிழாவும் கருதப்படுது. விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைச்சதற்காக மகிழ்ச்சியோட கொண்டாடும் பாரம்பரியமும் ஓணத்தோட இணைஞ்சிருக்குங்க. ஓணம் இந்து புராண கதையோட தொடர்புடையதாக இருந்தாலும் கேரளாவில் பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களும் ஓணத்தை ஒரு கலாச்சார விழாவாக கொண்டாடுறாங்க. அதனால தான் ஓணம் கேரளாவின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுது. ஓணத்தோட கதையை கேட்டுக்கிட்டே கோலப்போட்டியை பார்த்துருப்பீங்க. இதில் எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை எது முதலிடம் வாங்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓணம் காலத்தில் கேரளாவில் பல பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நடக்கும். பூக்களம், படகு போட்டி, பாரம்பரிய நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள், ஓண சத்யா, இப்படி கேரளாவோட கலாச்சாரமே இந்த ஒரு விழாவில் அழகாக வெளிப்படுது. ஓணத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் ஓண சத்யா. வாழை இலையில் பரிமாறப்படும் பலவிதமான பாரம்பரிய கேரள உணவுகள். மட்டா ரைஸு, சாம்பார், ரசம், மோர் கறி, பருப்பு கறி, பனானா, நேந்திரம் சிப்ஸு, உப்பேரி, எரிச்சேரி, கூட்டுக்கறி, மெழுக்கு புரட்டி, உள்ளித்தீயல், பச்சடி, தோரன், காளான், ஓலன், புளியிஞ்சி, லெமன் பிக்கல், சால்ட்டு, சம்பரம், சேமியா பாயசம், பருப்பு பிரதமன், இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க. வாழை இலையோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சாப்பாடு இருக்குங்க இந்த ஓணம் சத்யாவில். மகாபலி மன்னரோட கதையாக இருந்தாலும் சரி, அறுவடை திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஓணம் அன்பு, ஒற்றுமை, வளம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் ஒரு அழகான கேரள திருவிழா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஓணம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். See you soon.